தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வேட்புமனு தொடர்பாக அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டதன் எதிரொலியாக தற்போது கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையினுடைய வேட்புமனு தொடர்பான நகலை வெளியிட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி. தற்போது மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய நகலில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். பாஜக மாநில தலைவரும் கோவை பாராளுமன்ற வேட்பாளரான அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த சூழல்ல அந்த வேட்புமனுவில் நிறைய சர்ச்சைகள் இருப்பதாகவும் குளறுபடிகள் இருப்பதாகவும் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் புகார் அளிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்திருக்காங்க. அவங்க குறிப்பிட்ட புகார் என்று பாத்தீங்கன்னா, முதல்ல தேர்தல் ஆணையத்துடைய தரப்புல கொடுக்கப்பட்ட வேட்புமனு நகல்ல நீதிமன்ற வழக்குகள் மற்றும் நீதிமன்ற பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய முத்திரை தாளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததாகவும் அந்த முத்திரை தாளில் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது என்று குற்றச்சாட்டை முன்னிறுத்தி வந்திருந்தாங்க. இந்த சூழல்ல மாவட்ட நிர்வாகம் தேர்தல் நடத்தும் அதிகாரியான கிராந்திகுமார் பாடி அவங்க தரப்புல தற்போது நான் ஜுடிஷியல் என்று பயன்படுத்தக்கூடிய நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு வெளியே சொத்துக்கள் விற்பது போன்று மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான போன்ற முத்திரை தாளில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்த ஆவணங்களை தற்போது மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கு. தொடர்ந்து பாஜக மாநில தலைவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்ட சூழல்ல தொடர்ந்து சர்ச்சை எழுந்துட்டு இருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது தேர்தல் நடத்தும் அதிகாரி பார்ப்பதற்கு அதிமுக சேர்ந்த உறுப்பினர்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் மற்றும் வழக்கறிஞர்கள் இங்க காத்துட்டு இருக்காங்க. அதிகாரிகள் சந்திப்புக்கு பிறகு அந்த வேட்புமனுவில் என்ன சர்ச்சை உள்ளது, அவரு எத்தனை வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார், அதுல எந்த வேட்புமனு ஏற்கப்பட்டது, எந்த வேட்புமனுவில் அந்த பிழைகள் இருந்தது என்பதை அதிகாரிகள் சொல்லும் போது நமக்கு அதன விரைவான தகவல்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி கார்த்தி, உங்களுடைய தகவல்களுக்கு. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.